இன்னைக்கு நம்ம மஷ்ரூமை வச்சு சூப்பரான செமி கிரேவி தாங்க பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி புல்காவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது, செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட். அதோட நம்ம செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே சிம்பிளா ஈஸியா தாங்க இருக்கும். நம்ம அப்லோட் பண்றது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்த சமையலும் ஷேர் பண்ணுங்க, அதே சேம் டைம் வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு இந்த சிம்பிளான மஷ்ரூம் செமி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். இப்போது பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 ரஃப்பாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்திடலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா நிறமாறட்டும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இனி கூட கொஞ்சம் நாம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. நான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸாக ஒரு 3 எண்ணம் நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை இதோடு சேர்த்திடலாம். இப்போது இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம இது போல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்திருக்கு. நல்லாவே சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். அடுத்ததாக கறி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கி கொடுக்கலாங்க. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க. இந்த தக்காளியோடவே இந்த கரம் மசாலாலாம் நல்லா வறுப்படட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன், அதிகமாக சேர்க்க கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக சேர்த்திக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை சேர்த்திடலாங்க. இப்போது இந்த மஷ்ரூமோட இந்த மசாலாவில் நல்லா கூட்டாற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மஷ்ரூம்லேருந்து வர்ற தண்ணியே போதும். நமக்கு மஷ்ரூம் குக் ஆகி அதில் வர்ற தண்ணியிலே ரிலீஸ் ஆகி வரும் தண்ணி. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணலாம். இடையில வந்து இதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாங்க. இப்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மஷ்ரூமும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் 3 நிமிஷம் ஆகலை. நான் இடையில தான் எடுத்து கலந்து விட்டுட்ருக்கேன். இப்போது இதை திரும்பவும் மூடி போட்டு வேக்காடு கொடுக்கலாங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. எனக்கு இன்னி கூட கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்திக்கிறேன் நான் இங்கே. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது போல் நல்லா புரட்டி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெயில் பாருங்கள் நல்லா சுருண்டு தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாங்க. ரொம்ப அதிகமாக வேணாம்.